Hello friends, welcome to Kavish Kid Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்கா இருக்கட்டும் குலோப் ஜாமுன் அதாவது ரவையில செஞ்ச குலோப் ஜாமுன் எப்படி செய்யறது அப்படினா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்க அப்படினா ரவை எடுத்துக்கலாம். ரவை பாத்தீங்க அப்படினா நான் நமக்கு ரேஷன்ல கிடைச்சதுல சோ ஃப்ரீ ப்ரொவிஷன்ல அந்த ரவை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி கிடைச்சிச்சு. ஒருத்தருக்கு நைஸா இருந்துச்சு, ஒருத்தருக்கு நல்லா திக்கா இருந்துச்சு. சோ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரவையா இருக்கு அப்படினா நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கோங்க. சோ நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன். சோ இத பால் காய வச்சுக்கலாம். இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர்மென்ட் எல்லாமே முன்னாடி கொடுத்திருக்கேன், பார்த்திருப்பீங்க. சோ இப்போ பால் நல்லா காய வச்சுக்கலாம். பால் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பால் எல்லாத்தையுமே அந்த ஆடையெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே மெதுவா அப்படியே உள்ள எடுத்து விட்டுறணும். ஸோ இது கொதிச்சு பொங்கிடாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உள்ளேயே நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். இது ஒரு 100 ml சுண்டி வர வரைக்கும், அதாவது 3/4 வாசி பால் நமக்கு இருந்தால் போதும். ஒரு 1/4 வாசி சுண்டி வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரவை அதை சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ரவை நம்ம சேர்க்கும் போது ரொம்ப கட்டி தட்டாமல் அந்த நெய் பார்த்துக்கும். அதுக்காகவும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காகவும் ஒரு கையில் மெதுவாக ரவையை சேர்த்துட்டு ஒரு கையில் கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். ஸோ லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. லேசாக கட்டி கட்டுற இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா திரும்ப அது நல்லா கெட்டியாகும் போது சரியாகிடும். ஸோ இது மாதிரி லைட்டாக கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கிளறி விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ரவை நல்லா திக்காகி வந்திருக்கு. நல்ல ஒரு அளவுக்கு கிளறியாச்சு. இது எல்லாமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஆறினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காகி இருக்குது. இப்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இல்லை நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா அது சரியாகிடும். கையிலேயே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கலை அப்படின்னா கையில் ரொம்ப பிசுபிசுப்பாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்ல உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு மெதுவாக உருட்டினீங்க அப்படின்னா கிராக் இல்லாமல் நல்லா அழகான உருண்டையாகவே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக் இல்லை. ஸோ கிராக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது கிராக் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே உருட்டியாச்சு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஜீரா பாலை போட்டதுக்கப்புறமே கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள், கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் வச்சு நம்ம 2 கைகளுக்கு உள்ளங்கைகளுக்கு நடுவில் வச்சு உருட்டி விட்டோம் அப்படின்னா அழகாகவே உருண்டு நல்லா அந்த விரிசல் இல்லாமல் வரும். ஸோ அவ்வளோதான், எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜீரா பாவை காய்ச்சிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேர்க்கக்கூடிய அந்த உருண்டைகளை பொரிச்சு எடுக்கிறோம்ல அதுவும் ஜீராப்பாவும் சூடாகவே இருக்கணும். அதுக்காக தான் 1 டம்ளர் சுகருக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கேசரி கலரில் இருக்கணும் இல்லையா, குலோப்ஜாம் கலராக இருக்கணும்ல, அதுக்காக கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் பார்க்கும்போது லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இது மாதிரி இருக்கணும். இப்போ இது ரொம்ப ஆறிடக்கூடாது. அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் உருண்டைகளெல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் போடும்போது ஆறிடுச்சுன்னா லேசாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளுமே ரெடியாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாகிடக்கூடாது. போட்டோட்டி லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பித்து கொஞ்சம் வேகமாக வரணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பால்ஸும் உள்ளே போடும்போது நல்லா ஜம்ப் பண்ணி அழகாக குதிக்குது. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே மெதுவாக வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி விட்டு நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். போட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து பரட்டுங்க. உடனே போட்டிங்க அப்படின்னா எல்லா உருண்டைகளுமே உடஞ்சிரும். ஸோ இது மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க. ரவை அப்படின்றனால அப்படியே கரண்டியில் லேசாக ஒட்ட ஆரம்பிக்கும், சரியாக நம்ம இது பண்ணலை அப்படின்னா. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளுமே அழகாக வெந்திருக்கு, கிராக் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே எடுத்து ஓரமாக தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த இதில் நம்ம ஜீராப்பா சேர்க்க போகிறோமோ அதிலே எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு லேசாக ஜீராப்பாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க.
சக்கரை பாவுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் ஜீரா பாகு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றி வச்சுட்டு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இது ரவை அப்படின்றனால ஆல்ரெடி வந்து வெந்தாச்சு. ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த குண்டு குண்டு குலாப்ஜாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்யூ.